4035 குடியிருப்புகளை தலைவர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொன்னால் 696 கோடி 55 லட்சம் ரூபாய். இது எந்தெந்த திட்டப்பகுதின்னு சொன்னால் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 திட்டப்பகுதிகளில் 870 வீடை 153 கோடி 69 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், நம்முடைய சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2 திட்டப்பகுதிகளில் 2322 வீடுகள் 395 கோடி 29 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், செட்டித்தோட்டம் 243 குடியிருப்புகள் 45 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், ஆக மொத்தம் 4035 வீடுகள் 696 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2ஆம் தேதி காலையில் நம்முடைய தலைவர் அவர்கள் நேரடியாக வருகை தந்து இந்த குடியிருப்புகள்லாம் திறந்து வைத்து யார் யாரெல்லாம் குடியிருந்தார்களோ அவர்களுக்கே அந்த குடியிருப்பு ஆணைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இதுவரை போன ஆட்சியில் 2438 கோடியில் வெறும் 27,668 வீடு தான் அதிமுக ஆட்சியில் கட்டினாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இந்த 4 வருஷத்தில் 7,932 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பில் 66,755 வீடுகள் கட்டி தந்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, போன அதிமுக ஆட்சியில் எங்கெங்கோ தூரமாக வீடுகள்லாம் கட்டி குடியமர்த்தவே முடியல. மொத்தமே அவங்க குடியமர்த்தது எவ்வளோ பேர்னா 6,417 பேர் தான் வீடே கொடுத்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இந்த 4 வருஷத்தில் 61,526 ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டி தந்திருக்கிறோம் என்பதை பெருத்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.